அகத்தியர், வசிஷ்டர், வால்மீகி, பரத்வாஜர், கௌதமர், அத்திரி, காஷ்யபர் ஆகிய சப்த ரிஷிகள் காஞ்சியில் சிவன் பார்வதி திருமணத்தை காண வந்தனர். அப்போது அவர்கள் தினமும் சிவபூஜை செய்வதற்காக வேலூர் மாவட்டம் ஆற்காடு பாலாற்றங்கரையில் இருந்த 6 காடுகளில் 7 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர். இவை 6 காடுகளில் அமைந்ததால் இந்த இடம் ஆற்காடு எனவும் 7 கோயில்கள் சடாரண்ய சேத்திரங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. மகா சிவராத்திரி மற்றும் ஆருத்ரா நாட்களில் சடாரண்ய சேத்திரங்களை ஒரே நாளில் தரிசித்தால் வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அந்த 7 கோயில்கள் காஷ்யபேஸ்வரர் கோயில், கௌதமேஸ்வரர் கோயில், அகத்தீஸ்வரர் கோயில், அத்திரீஸ்வரர் கோயில், வால்மீகீஸ்வரர் கோயில், வசிஷ்டேஸ்வரர் கோயில், பரத்வாஜேஸ்வரர் கோயில். ஒரே நாளில் இந்த 7 ஆலயங்களை எப்படி சென்று தரிசிப்பது? நீங்கள் ராணிப்பேட்டையில் தங்கியிருந்து இந்த ஆலயங்களை தரிசித்தால் பயண நேரம் 1 மணி மற்றும் 30 நிமிடங்களே ஆகும். மொத்தமாக 43 கிலோமீட்டர் பயண தூரம் ஆகும். ஆலய தரிசன நேரத்தை நாங்கள் இதில் சேர்க்கவில்லை. முதலாவதாக ராணிப்பேட்டையிலிருந்து காஷ்யபேஸ்வரர் ஆலயம் செல்ல 6 கிலோமீட்டர் தூரம் ஆகும். 15 நிமிடங்களில் செல்ல முடியும். ஆலயம் மிக சிறியது. எனவே அங்கு உங்கள் தரிசனத்தை வெகு விரைவில் முடித்து விடலாம். இரண்டாவதாக அங்கிருந்து வால்மீகீஸ்வரர் ஆலயம் செல்ல 10 நிமிடங்கள் ஆகும். பயண தூரம் 3 கிலோமீட்டர். இந்த ஆலயம் சற்று சிறியது. மூன்றாவதாக சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தை 10 நிமிடங்களில் சென்று அடையலாம். இது சற்று பெரிய ஆலயம் என்பதால் உங்களுக்கு இங்கு அதிக நேரம் தேவைப்படலாம். நான்காவதாக அங்கிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பரத்வாஜேஸ்வரர் ஆலயத்திற்கு 15 நிமிடங்களில் செல்லலாம். இந்த ஆலயம் சற்று சிறிது. ஐந்தாவது ஆலயம் பெரியது மற்றும் அகத்தீஸ்வரர் ஆலயம். 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆலயத்திற்கு செல்ல 10 நிமிடங்கள் ஆகும். இங்கு உங்களுக்கு அதிக நேரம் தேவைப்படலாம். ஆறாவதாக அத்ரி மகரிஷி வழிபட்ட திருவந்தீஸ்வரர் ஆலயம் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பயண நேரம் 10 நிமிடங்கள். இதுவும் சிறிய ஆலயம். இறுதியாக 7வது ஆலயம் கௌதமேஸ்வரர் ஆலயம். 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த சிறிய ஆலயத்தை 20 நிமிடங்களில் சென்று அடையலாம்.